வணக்கம். இது போனிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்று நாம் காண இருப்பது பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் கர்நாடக இசை கலைஞரும் ஹிந்துஸ்தானி கஜல் பாடகருமான பத்மஸ்ரீ திரு ஹரிஹரன் அவர்களை பற்றித்தான். ஹரிஹரன் 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மும்பையில் டாடர் என்னுமிடத்தில் பிறந்தார். இவரது சொந்த ஊர் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம். இவரது தந்தையார் HAS மணியும் தாயார் திருமதி அலமேலுவும் பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள். அது மட்டுமல்லாமல் திருமதி அலமேலுவின் குடும்பத்தில் அவரது பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் கர்நாடக இசை கலைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிஹரன் குடும்பம் சிறு வயதிலேயே மும்பைக்கு குடியேறியது. இவரது தந்தையார் 1963ஆம் ஆண்டு மாரடைப்பால் இளம் வயதிலேயே காலமானார். ஹரிஹரன் தன்னுடைய பள்ளி படிப்பை மும்பையில் உள்ள டான் பாஸ்கோ ஹை ஸ்கூல், கல்லூரி படிப்பை SIES காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் மற்றும் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜிலும் படித்தார். இசையில் ஆர்வம் காரணமாக சிறுவனாக இருந்தபோதே கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படை விஷயங்களை எல்லாம் தன்னுடைய தாயாரிடம் கற்றுக்கொண்டார். பின்னர் கஜல் சிங்கர் மெஹ்தி ஹாசனால் ஈர்க்கப்பட்ட ஹரிஹரன் உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் என்பவரிடம் கஜல் ஹிந்துஸ்தானி இசையை கற்றுக்கொண்டார். தமிழில் AR ரஹ்மான் அவர்கள் ரோஜா திரைப்படத்தில் ஹரிஹரனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே அவர் பாடிய கஜல் பாடல்களை நிறைய கேட்டிருக்காராம். அதோட ஜிங்கிள் ஆல்பம் சாங்ஸ் பாடவும் AR ரஹ்மான் அவர்கள் ஹரிஹரனை அழைச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இவர் ரோஜா திரைப்படத்தில் தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே என்ற பாடலை பாடியிருக்கிறார். அன்று முதல் AR ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பில் ஏராளமான பாடல்களை ஹரிஹரன் அவர்கள் பாடியிருக்கிறார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மராத்தி, சிங்களம், போஜ்புரி போன்ற 10 மொழிகளில் 15,000க்கும் அதிகமான திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். இவர் புகழ்பெற்ற கஜல் பாடகர் மட்டுமல்லாமல் 1996ஆம் ஆண்டு கொலோனியல் கசின்ஸ் என்ற ஃபியூஷன் ஆல்பத்தை மும்பையை சேர்ந்த இசையமைப்பாளரும் பாடகருமான லெஸ்லி லூயிஸ் என்பவருடன் இணைந்து ஆல்பத்தை வெளியிட்டார். இதன் பெயரில் இன்று வரை பல ஆல்பங்களை இவர் வெளியிட்டுள்ளார். ஏராளமான கஜல் பாடல்களை பாடியதோடு இசையமைத்தும் எழுதியும் உள்ளார். ஆரம்ப காலத்துல மேடை நிகழ்ச்சிகள்ல பாடும்போது சினிமாவில எப்படி பாடியிருந்தாரோ அதே போல பாடினாராம். அதன் பிறகு ஸ்டேஜ்ல அடிஷனலா நிறைய சங்கதிகளை போட்டு பாட ஆரம்பிச்சார். இதுக்கு பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இத பத்தி ஒரு நேர்காணல்ல இப்படி சொல்லியிருக்கார். நிறைய பேர் ஒரிஜினல் சாங்க பல முறை கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டைல மாத்தி பாடும்போது, சங்கதிகள் அதிகமா போட்டு பாடும்போது அது ஒரு புது அனுபவத்தை பாக்குறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கும். அதனாலதான் அந்த மேடை நிகழ்ச்சிகள்ல அப்படி பாடி வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பாடி புகழ்பெற்ற பாடல்கள் ஏராளம். தமிழில் இவர் பாடிய அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் என்று சொல்லலாம். குறிப்பாக சில பாடல்களை பத்தி இங்க பார்க்கலாம். மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளியான பம்பாய் திரைப்படத்தில் இவர் பாடிய உயிரே உயிரே என்ற பாடலை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னால அந்த பாடல் வரிகளையும் இசையும் அவர் எப்படி உள்வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறுமையான மனநிலையில் உள்ள ஒரு கதாநாயகன், பாடலின் வரிகள் அந்தரத்தில் தொங்குவது போன்ற ஒரு நிலை. பாடலுக்கான இசையோ பாலைவனம் போல, கடலை போல பறந்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் மனதில வைத்து ஃபீலிங்ஸ் குரல்ல கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டபோது அட, ஒரு பாடலில் இத்தனை விஷயங்கள் உள்ளதா என்று ஆச்சரியப்பட வைத்தது. வந்து என்னோடு கலந்து விடு, உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு, நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு.
இவர் பொதுவாகவே அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை பின்னணியில் உள்ள பாடல்கள் தான் அதிகமா இவர் முணுமுணுக்கக்கூடிய பாடலாம். தமிழ்ல அந்த மாதிரி இவருக்கு பிடித்த பாடல் அப்படிங்கிறது KJ யேசுதாஸ் அவர்கள் பாடிய அதிசய ராகம் என்ற பாடலை குறிப்பிட்டுள்ளார். அதே போல AR ரஹ்மான் மற்றும் வைரமுத்து கூட்டணியில ஒரு பாடலை தயார் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாடல் வரிகளை வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. AR ரஹ்மான் அதை இசைக்கு பொருத்தி பார்க்கும்போது முதல் வரியில் கடைசி வார்த்தை மட்டும் அந்த இசைக்கு பொருந்தாத மாதிரி, அதாவது அந்த பாடலை சிங்கர் பாடும்போது அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு AR ரஹ்மான் ஃபீல் பண்றாரு. இந்த வார்த்தைக்கு பதிலா வேறொரு வார்த்தையை நீங்க போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா வைரமுத்து அதுக்கு சம்மதிக்கவே இல்ல இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு இது பொருத்தமானதா இருக்கும், இதே வார்த்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா AR ரஹ்மானோ திரும்ப திரும்ப இல்ல இந்த வார்த்தை சிங்கருக்கு பாடும்போது கடினமா இருக்கும், நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கடைசியா வைரமுத்து கேட்டிருக்காரு யாரு பாட போறாங்க அப்படின்ட்டு. ஹரிஹரன் அவங்க தான் பாட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஹரிஹரன் பாட்டும் அவர் பாடி பார்த்துட்டு அவருக்கு அந்த வார்த்தை அந்த இடத்துல பொருந்தலைன்னா நான் வேற வார்த்தையை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சொன்னாராம். AR ரஹ்மானும் ஒரு வழியா சம்மதிச்சாராம். மும்பைல இருந்து விமானத்துல வந்த ஹரிஹரன் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்திருக்காரு. வைரமுத்து அந்த வரிகளை சொல்ல ஹரிஹரன் எழுதிக்கிட்டாராம். சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லவும் அந்த ஆம்ஸ்ட்ராங்கிற வேர்டை ரொம்ப மென்மையா தன்னுடைய உச்சரிப்பால ஹரிஹரன் அவங்க வெளிப்படுத்தி. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரட்சகன். சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா, அடியாம் ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே, அடி நான் தானே, கனவு தேவதையே நிலவு நீதானே, உன் நிழலும் நான்தானே, கனவு தேவதையே நிலவு நீதானே, உன் நிழலும் நான்தானே. அதே போல ஒரு பாடல் ரெக்கார்டிங்காக AR ரஹ்மான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஹரிஹரன் அவங்களும் வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கடுமையான ஜுரம் 102 டிகிரி. ஸோ ஹரிஹரன் AR ரஹ்மான் கிட்ட இப்படி சொன்னாரா, எனக்கு இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, ஃபீவர் வேற இருக்கு, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பாட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா AR ரஹ்மான் சார் உங்களோட குரல் இன்னைக்கு அருமையா இருக்கு, நீங்க தாராளம் பாடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கு, பாடுங்க அப்படின்னு. இந்த பாடல்ல இவரோட இணைந்து பாடியது சித்ரா. ஆனா அவங்களோட ரெக்கார்டிங் தனியா நடந்தது, இவரோட ரெக்கார்டிங் தனியா நடந்திருக்கு. இந்த பாடலை இன்னைக்கு நம்ம கேட்டாலும் நம்மளோட ஹார்ட் எல்லாம் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான பாடல். மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனது உள்ளம், பெருகியதே விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. அதே போல ஹரிஹரன் அவர்கள் தன்னுடைய இசை நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களில் ஏற்பட்ட சில அனுபவங்களை பகிர்ந்திருக்காரு. கேரளாவில் பீச் பகுதியில வருஷங்களுக்கு முன்னால இவரோட இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிட்டார் பிளே பண்ணிட்டே இவர் பாடிட்டு இருந்திருக்காரு. கிட்டார் பிளே பண்ணிட்டே நிமிர்ந்து பார்த்திருக்காரு. அப்ப பார்த்தா 1,00,000க்கு மேல மக்கள் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு 10-15 தென்னை மரம் இருந்ததாம். அந்த தென்னை மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தென்னை மரங்களில் ஏறுவதும் இறங்குறதுமா இருந்திருக்காங்க. அதை பார்த்து இவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரா, இப்படியும் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேரளால கொச்சின்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சியில ஒரு 2-3 திரைப்பட பாடல்கள் தான் பாடியிருப்பாங்களாம். ரசிகர்கள் எங்களுக்கு திரைப்பட பாடல்கள் வேண்டாம், கஜல் சாங்ஸ் பாடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டுகோள் விடுத்தாங்களாம். அதனால 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து கஜல் பாடல்களையே இவர் பாடியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில. அதே போல இவர் புகழ் பெற்று கொண்டிருந்த ஆரம்ப நாட்கள்ல ஈஸ்ட் பெங்கால் கிளப் கொல்கத்தால வச்சு ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல லதா மங்கேஷ்கர் அவங்களும் பாடுறதுக்கு போயிருக்காங்க. பாட ஆரம்பிக்கிற சமயத்துல லதா மங்கேஷ்கர் சொன்னாங்களா ஹரிஹரன் சார் கிட்ட, நீங்க மேல பார்க்காம பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி சொன்னதுனாலயே ஏன் இவங்க மேல பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சான். எதனால இதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையோடவே ஒரு பாடலோட சரணத்தை பாடி முடிச்சிட்டாராம். அடுத்தது பல்லவி பாடணும், கட்டுப்படுத்த முடியாத ஆர்வத்தால மேல
பார்த்துட்டாராம் ஹரிஹரன். ஆடியன்ஸ் இருந்த பக்கம் மேல பார்த்திருக்காரு. பார்த்ததும் இவருக்கு பாடல் வரிகள் மறந்துருச்சான். ஏன்னா 1.5 லட்சம் மக்களுக்கும் மேலாக கூட்டம் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் இவ்வளவு ரசிகர்களா, இவ்வளவு பேர் பாட்டை பாக்குறாங்களா அப்படின்ட்டு இவரு பார்த்த ஒரு செகண்ட்ல இவர் பாட வேண்டிய பாடல் வரிகளை மறந்துட்டாராம். இதை பார்த்த லதா மங்கேஷ்கர், நான் தான் உன்னை மேல பார்க்காதன்னு சொன்னேன்ல, சொல்வதை போன்ற முகபாவத்தோடு சிரித்தார். இவர் பெற்ற விருதுகள் 1998 மற்றும் 2009 ஆண்டுகளில் சிறந்த பாடகருக்கான தேசிய விருது, 2011 கேரள மாநிலத்தின் சிறந்த பாடகருக்கான விருது, 2004 ஸ்வராலயா கைரளி ஏசுதாஸ் விருது, 1995 கொஞ்ச நாள் பொறு தலைவா என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பாடகருக்கான தமிழ்நாடு அரசு விருது, மீண்டும் 2004 பல்வேறு பாடல்களை தமிழில் சிறப்பாய் பாடியதற்காய் விருது, 1999 ஆந்திர அரசின் சிறந்த பாடகருக்கான நந்தி விருது, 2011 மற்றும் 12 ஆண்டுகளில் சிறந்த பாடகருக்கான ஏசியாநெட் பிலிம் விருது, 2000 ஆண்டில் கலாகர் விருது, 2011 பிலிம்பேர் அவார்ட் சவுத், 2009 நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை என்ற பாடலுக்கு சிறந்த பாடகருக்கான விருதை பெற்றுள்ளார். அதோடு 2004 இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார். चांद गगन में पूरा क्यों है, पूनम का मुख उजला क्यों है, क्यों मिलता है सुबह से सूरज, शाम का चेहरा पीला क्यों है, समझा तो இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் ஆசை திரைப்படத்தில் ஹரிஹரனை பாட வைத்தார். ரெக்கார்டிங் முடிந்த சமயத்துல ஹரிஹரனை அழைத்து அவருடைய கஜல் பாடல்களை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தாராம். ஹரிஹரனின் மென்மையான குரலையும் கஜல் பாடல்களையும் கேட்டு ரசித்த பிறகு தன்னுடைய இசையமைப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தாராம் தேவா. இதை ஒரு மேடை நிகழ்ச்சியில் அவர் கூறியுள்ளது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது. மோதி விளையாடு என்ற பாடலை தேவா மற்றும் ஹரிஹரன் அவர்கள் பாடியதோடு மட்டுமல்லாமல் படத்தில் பாடல் காட்சியில் நடித்தும் இருக்கிறார்கள். இந்த படத்தின் இசை கொலோனியல் கசின்ஸ். ஹரிஹரன் மற்றும் லெஸ்லி இணைந்து இசையமைத்துள்ளனர். ஹரிஹரன் தமிழில் மட்டும் AR ரகுமான், தேவா, இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ், SA ராஜ்குமார் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியுள்ளார். ஹரிஹரனின் தந்தை HAS மணி அவர்கள் இறக்கும் பொழுது இவரது தாயாருக்கு வயது 28, ஹரிஹரனுக்கு வயது 8. தாயார் அலமேலுவின் பெற்றோர் மற்றும் அவரது சகோதர சகோதரிகளின் பெரும் ஒத்துழைப்பு காரணமாக திருமதி அலமேலு அவர்கள் ஹரிஹரன் என்னும் இசை பொக்கிஷத்தை பாதுகாத்து வளர்த்து இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஹரிஹரன் சிறு வயதாக இருக்கும் பொழுது தான் பாடுவதற்கு விருப்பப்படுவதாக தாயாரிடம் கூறிய போது உனக்கு பிடித்ததை செய் என்று சொல்லி ஹரிஹரன் நல்ல நிலைக்கு வரும் வரை அலமேலு அம்மா அவர்கள் கர்நாடக இசை கச்சேரிகளில் பங்கேற்றது மட்டுமல்லாமல் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹரிஹரனின் தாயார் தந்தையாரின் நினைவாக அவருடைய கைகடிகாரத்தை ஹரிஹரனிடம் காட்டி இது அப்பாவோட ஞாபகமா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அதை இன்றும் தன்னுடைய உயிராக பத்திரமாக பாதுகாத்து வருகிறார் ஹரிஹரன். திருமதி அலமேலு அவர்கள் தனது இசை பணிக்காக துரோணாச்சாரியார் விருது, ஆச்சாரிய விருது, சங்கீத பிரச்சாரியா விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஹரிஹரனையும் அவரது தாயார் திருமதி அலமேலு அவர்களையும் ஒன்றாக மேடையில் பார்த்தபோது உருக்கமான தருணமாய் அது அமைந்திருந்தது.
ஹரிஹரன் 1984ஆம் ஆண்டு லலிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு கரண், அக்ஷய் என்ற 2 மகன்களும் லாவண்யா என்ற மகளும் உள்ளனர். இவரது மருமகள் பெயர் அம்ரிதா. மகன் அக்ஷய் ஹரிஹரன், மகள் லாவண்யா ஹரிஹரன் இருவருமே பின்னணி பாடகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1978 முதல் பிளேபேக் சிங்கராகவும் கசல் சிங்கராகவும் இருந்து வரும் ஹரிஹரன் அவர்களது இசை பயணம் மேலும் தொடர வேண்டும் என வாழ்த்துவோம். தனது குடும்பத்தாருடன் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும், இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.